வணக்கம் திரு ராஜேஷ். ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக அவசர சட்டம் தேவையில்லை, நிரந்தர சட்டமே தேவை என்ற கோரிக்கையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நீங்கள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்தீர்கள். அந்த சந்திப்பு பற்றி விரிவாக சொல்லுங்கள் திரு ராஜேஷ். ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங் மதுரையில முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க மாநில செயலர் அவர் ஒண்டிராஜ் அவர்களோட தலைமையில வீர விளையாட்டு மீட்பு கழகம் மற்றும் ஜல்லிக்கட்டு பேரவை போன்ற தலைவர்கள் இன்னைக்கு நேரில் சந்திச்சு ஆக்சுவலா இந்த சட்டத்தோட நுணுக்கம் என்ன, இந்த சட்டம் எப்படி வந்திருக்கு, இந்த சட்டம் அவசர சட்டமா இருக்குது, இது நிரந்தர சட்டமா இவங்களுக்கு எப்படி வரும்ன்றப்ப ரொம்ப தெளிவா முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவா விளக்கத்தை கொடுத்தாங்க. இந்த அவசர சட்டம்ன்றது நிரந்தர சட்டமா நாளைக்கே உருவெடுத்துரும். நாளைக்கு சட்டசபையில இதை சட்ட வரைவை முன் வச்சு உடனடியாக இது நிரந்தர சட்டமாயிரும். அதே மாதிரி நீங்க இதுல பயப்படுற மாதிரி போன தடவை 2009 ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட்ல ஜனாதிபதி ஒப்புதல் இல்லாதனாலதான் அந்த சட்டம் செல்லாம போச்சு. சோ இந்த தடவை நம்ம 2 நாளா சட்ட வல்லுநர்களை ரொம்ப தெளிவா ஆராய்ச்சி பண்ணி சட்ட நுணுக்கங்களை ரொம்ப தெளிவா எடுத்து ஃபியூச்சர்ல எந்த விதமான தடைக்கும் இந்த சட்டத்துக்கு போகாம இடம் கொடுக்காம ரொம்ப தெளிவான சட்ட நுணுக்கங்களை வச்சுதான் இந்த டிராஃப்ட் ரெடி பண்ணி சட்டத்தை போட்டிருக்கிறோம். அதனால இந்த சட்டத்தை பத்தி நீங்க எந்த விதமான ஐயப்பாடும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த சட்டம் 100% நம்மளோட ஜல்லிக்கட்டை எப்போதுமே சேஃப்டியா இன்னைக்குன்னு இல்ல, தொடர்ந்து இனிமேட் நம்ம எப்போ காலத்துக்கும் பிரச்சனை இல்லாத மாதிரி இந்த சட்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா ரொம்ப தெளிவான விளக்கங்களை, சட்ட ரீதியான விளக்கங்களை ரொம்ப தெளிவா முதல்வர் அவர்கள் எடுத்து உரைச்சாங்க. எங்களுக்கு அவர் எடுத்து உரைச்ச இது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஸோ நாங்க அதை தான் இன்னைக்கு போராட்ட களத்துல இருக்க மக்களுக்கும் நாங்க அதை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிளஸ் எங்களை மாதிரி அமைப்புகள் சார்ந்தவர்களும் சரி, ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களும் சரி, இந்த சட்டத்தோட நுணுக்கம் என்ன, இந்த சட்டத்தோட தேவை என்ன, சட்டத்தை எப்படி டிராஃப்ட் பண்ணியிருக்காங்கன்றத ரொம்ப தெளிவான விளக்கங்கள் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். முதல்வர் அதனால நாங்க இந்த சட்ட நுணுக்கத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு இருந்த ஐயப்பாடு சுத்தமா மறைஞ்சிருச்சு. முதல்வர் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை பொறுத்துக்கிட்டு போராட்ட களத்துல இருக்க இளைஞர்களும் இதை முன்னெடுத்துக்கிட்டு போராட்டத்தை படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு போராட்ட களத்துல இருக்க இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாரும் ஜல்லிக்கட்டு களத்துக்கு வரணும் அப்படிங்கறத முதல்வர் அவரோட வேண்டுகோள். திரு ராஜேஷ், தற்போது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த அவசர சட்டமானது தமிழக சட்டசபையில் சட்டமாக உருமாறும் போது நிரந்தர சட்டமாக மாறும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இந்த போராட்டம் தீவிரமடை காரணம் என்ன? இந்த போராட்டத்திற்கு முடிவுதான் என்ன திரு ராஜேஷ்? இல்ல, அதாவது இப்போ போராட்டம் தீவிரமடைகிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னுமே என்ன ஐயப்பா இதுல அந்த போராட்ட காலத்துல இருக்க ஒரு 60% புரிதல் என்ன அப்படின்னா, போன வருடம் ஜனவரி 7ஆம் தேதி மத்திய அரசு ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த அரசாணை உடனடியாக தடை செய்யப்பட்டது. அந்த பீட்டா, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் போன்ற அமைப்புகள் சார்பாக அது தடை செய்யப்பட்டது. அந்த அரசாணையும் இந்த அவசர சட்டமும் ஒன்று என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த போராட்டம் கலையாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். இன்னைக்கே பாத்தீங்கன்னா பல டிவி சேனல்ஸ்ல போய் அங்க போராட்ட குழுல இருக்கவங்கள்ட்ட கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க, போன வருஷம் இப்படித்தானே நீங்க மத்திய அரசு அவசர சட்டம் போட்டு தடை பண்ணுனீங்க. சோ அதே நிலை தான் திரும்ப தொடருது. இப்ப திரும்பி இந்த அவசர சட்டத்துக்கு தடை வந்துருன்றாங்க. அது போட்டது அரசாணை, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டது நோட்டிபிகேஷன். இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டது அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆர்டினன்ஸை முறையா மத்திய உள்துறை அமைச்சகத்தோட ஒப்புதல் பிளஸ் ஜனாதிபதியோட ஒப்புதலோட நிறைவேறிருக்கனால கண்டிப்பான முறையில் இந்த சட்டம் எந்த இடத்துலையும் தடப்படாது. சட்டம் நிரந்தர சட்டமா நாளைக்கே உருவெடுத்துரும். சோ அதோட புரிதல் கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால இந்த போராட்டக்காலம் தீவிர மாதிரி இருக்குது. பட் ஆனா இந்த போராட்டத்துக்கு உண்டான முற்றுப்புள்ளி மேபி இன்னைக்கோ நாளைக்கோ கூட வந்துடும். ஏன்னா அதோட புரிதல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறனால அந்த போராட்ட காலத்துல திரும்ப போராட்டங்கள் துரிதப்படுத்திட்டு இருக்குது. கண்டிப்பா இதோட புரிதல் ஏற்படுறப்ப இன்னைக்கே நாளைக்கு அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைக்கப்படும்.